வணக்கம். அஸ்ட்ரோ மனிஷ். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பாதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்தியதே ஜென்ம பத்திரிகா. நாம் உதாரண ஜாதக வரிசையில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் இன்று ஒரு காலசர்ப்ப யோகமா தோஷமா மற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் ஏன் பலனளிக்கவில்லை என்று ஒரு கடகலக்கணம் மற்றும் சிம்மலக்கணம் இரு ஜாதகங்களை ஒன்றுடன் இணைத்து இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அது காலசர்ப்ப தோஷமா யோகமா. இந்த வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சில இதுக்கு முந்தைய ஜாதகங்களில் நாம் நிறைய பார்த்தோம். அது கடகலக்கணம் மற்றும் சிம்மலக்கணம். இதில் உதாரணம் பார்க்க இருக்கிறோம். முதல் ஜாதகமாக நாம் கடகலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். அந்த ராகு கேதுக்குள் நிழல் கிரகங்களுக்குள் அனைத்து கிரகங்களும் குருவை தவிர குரு 11ஆம் இடத்தில் தனித்து விலகி வெளியில் இருக்கிறார். லக்கணமாக வெளியில் உள்ளது. இந்த ஒரு காலசர்ப்ப ஜாதகத்தில் நாம் பார்க்க இருப்பது சூரியனாகப்பட்டவர் அந்த பகை என்று சொல்லலாம். சுக்கிரன் சூரியனுக்கு, எனவே சுக்கிரன் பகை. எனவே மீனத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உள்ளார்கள். அதே சமயம் அது சுக்கிரன் உச்சம் பெற்று குருவின் வீட்டில் இருக்கிறார். குருவும் சுக்கிரனும் பகை. எனவே பகை வீட்டில் கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் இருப்பது எந்த பலனை தரும் என்று இந்த ஆய்வில் நான் பார்க்க இருக்கின்றோம். காலசர்ப்ப யோகமா தோஷமா இல்லாமல் மற்றும் ராகு செவ்வாயும் மேசத்தில், அது செவ்வாய்க்கு பகை. அடுத்தபடியாக குருவும் சுக்கிரனும் பகை. அவர் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் பரிவர்த்தனையாகி உள்ளார். அடுத்தபடியாக இந்த சனி மற்றும் செவ்வாய் பகை. எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த சில மூல சுவடுகள் கேந்திரத்தில், ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் இருந்தால் நன்மையான பலன்களை அளிக்கும் என்றும், அல்லது 3 லக்கணத்திலிருந்து 3, 6, 11 இடங்களில் இருந்தால் நன்மையான பலன்களை அளிக்கும் என்றும், 2, 8 அல்லது 1, 7 இருந்தால் தீய பலன்கள் அளிக்கும் என்றும் சில மூல சுவடுகள் கூறுகின்றன. அதில் தாண்டவ மாலை என மூல நூலில் கேந்திரம் 1, 4, 7, 10 தமது திசைகளில் மேலான ராஜபலன்கள் தரும் என்று, அந்த ஸ்தானங்களுக்கு உண்டான காரக பலன்களில் பங்கம் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது 4 மற்றும் 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை பற்றி இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக பார்க்க இருக்கிறோம். காலசர்ப்ப தோஷமா காலசர்ப்ப யோகமா என்று. 4இல் கேது, லக்கணத்திலிருந்து 4இல் கேது உள்ளார். இருந்தாலும் 10இல் ராகு உள்ளார். எனவே கேது சுகத்தை தராமல் கெடுப்பார். கெடுத்து அவர் அன்னைக்கு ஈனம் கொடுக்க தவறுவதில்லை. 10இல் இருக்க பாம்பாவது இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இருந்தாலும் 10இல் ஜீவன வகைகளை கெடுதலையே இந்த ராகு செய்து ஏற்றத்தாழ்வுகளையே அளிக்கின்றார். இந்த ஜாதகம் பூராடம் 2ஆம் பாதம். நட்சத்திர அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி குருவிற்கு பகை. எனவே இந்த ஜாதகருடைய வாழ்நாள் போராட்டமானதாகவே அமையும் என்று கூறினால் மிகையாகாது. இந்த வகையில் நாம் இந்த ஜாதகத்தில் நாம் தனுசில் இருக்கக்கூடிய, அதாவது ராசி என்று கடகலக்கணம் தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் ஒரு பாதம் சூரியன் நட்சத்திரம், பூராடம் 4 பாதமும், மூலம் கேதுனுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள் இடம்பெறும். இந்த வகையில் இந்த இடத்தில் இந்த நல்ல பலன்களை அளிக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. 9க்கு உரியவரும் 11க்கு உரியவரும், அதாவது 9 மீனம். அந்த இடத்தில் குருவினுடைய வீடு. 11 லக்னத்துக்கு 11 சுக்கிரனுடைய 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று சூரியன் உச்சம் பெற்று சூரியன் புதனுடன் இணைந்து சூரியன் பகை. எனவே அந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரா? இது
காலசர்ப்ப தோஷமா, காலசர்ப்ப யோகமா மற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் ஏன் அந்த சிறப்பான பலன்களை தரவில்லை என கடந்த பல பதிவுகளில் சுக்கிரன் உச்சம் பெற்ற ஒரு உதாரண ஜாதகங்களை பார்த்தோம். இந்த வகையில் தசாபுத்தியை எடுக்கும் பொழுது இவர் புராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் எனும்போது முதல் திசை, ஒரு 2ஆம் பாதம் என்பது ஒரு பாதம் போக 20 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் இவர் முதல் திசை சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில் இவர் 15 சுக்கிர திசை முடிவில் இவர் தன்னுடைய தாயை, அதாவது புராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்த இந்த ஜாதகர் சுக்கிர திசை முடிவில் தாயை அடைந்தார் 15 வயதிற்கு உள். அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டால் 2வது திசை சூரிய திசை 6 வருடம். சூரியனுடைய 6 வருடங்களில் தந்தையாருடைய, அதாவது 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், அந்த தந்தையாருடைய வேலை இழப்பு ஏற்பட்டது. எனவே அடுத்ததாக சந்திர திசை முடிவில் 31 ஆண்டுகளில் சந்திரன் லக்னாதிபதியாததால் இவருக்கு திருமணம் 31 வயதிற்குள் திருமணம் இந்த சந்திர திசையில் இவருக்கு ஏற்பட்டது. அடுத்தபடியாக 4வது திசையாக ஒரு செவ்வாய் திசை. செவ்வாய் திசை 4வது திசை. செவ்வாய் எனப்பட்டவர் இங்கே அவர் சனியினுடைய வீட்டில் கும்பத்தில் உள்ளார். அந்த இடம் அவருக்கு பகை என்று கூறினால் சனியும் செவ்வாயும் பகை. எனவே இந்த வகையில் செவ்வாய் திசையில் தந்தையை இழந்தார் 38 வயதில். அது 4வது திசையில். 5வது திசையாக ராகு திசை. 5வது திசை ராகு திசையில் இவர் 38 வயதிலிருந்து 56 வயது வரை திசையில் படாத பாடுபட்டு பல ஊர் சுற்றி அடிமைக்கும் அடிமையாக தொழில், அதாவது ராகு எனப்பட்டவர் 11ஆம் ராகு எனப்பட்டவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்த போதிலும் இவர் தொழிலுக்காக ஊர் விட்டு ஊர் பலவாறாக அடிமைக்கு அடிமையாக சுற்றினார் என்றால் மிகையாகாது. முடிவு இந்த கடகலக்கணத்திற்கு இவருக்கு தரக்கூடிய அடுத்த 6வது திசையாக 16 ஆண்டுகள் குரு திசை. இந்த கடகலக்கணத்திற்கு குருவும் செவ்வாயும் யோகாதிபதி. எனவே இவர் முடிவில் குரு திசையில் 56 வயதிற்கு மேல் குரு திசையில் பெரிய மகான்கள், ஆசான்கள் மற்றும் பெரிய பெரிய மகான்கள் தரிசனம் பெற்று அருள் பெற்று சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைந்தார். இருந்தாலும் இந்த 50 வயது வரை இவர் இந்த காலசர்ப்ப தோஷம் என்ற ஒரு நிலை என்ன செய்தது என்று பார்க்க வருகிறோம். எனவே ஒரு சிறிது சிறிதாக இப்படி காலசர்ப்ப ராஜயோகம் 50 வயது வரை நல்ல பலன்களை தருவதில்லை. இருந்தாலும் திசைகளை பார்க்கும் பொழுதும் இவருக்கு இது போன்ற ஒரு நிலை முன்னேற்றமின்றி தாழ்வுகளை கொடுத்து வாட்டி வதைத்து காலசர்ப்ப ராஜயோகமா தோஷமா என்கிற துர்பாக்கியமே கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் யோகமில்லை. இதன் தொடர்ச்சியாக வேறு ஒரு சிம்ம லக்ன உதாரண ஜாதகம் இந்த பதிவிலேயே பார்க்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக ராகு கேது சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம். கேதுவின் நட்சத்திரமான அசூனி மகம் மூலம் செயலற்றது. வந்தது எங்கே கொடுத்து கெடுத்துவிடும் மாபெரும் குறை எங்கே என தேடும். மேலும் ராகு கேது நட்சத்திரங்களில் நின்ற கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களோட பிரகாசிப்பது இல்லை. பாவகங்களும் நல்ல பலன்களை பாவக பலன்களும் கெடுக்கவே செய்கிறது. அதை எடுத்து கொடுக்கும் என்று சொன்னாலும் கொடுத்து கெடுக்குமா கெடுத்து கொடுக்குமா என்று சரிவர வேலை செய்வது கிடையாது. இதனை இணைந்த கிரகங்களும் அதன் திசையில் மேலான பலன்களை செய்வது கிடையாது. இதற்கு பெயர் சண்டால யோகம் என கூறப்படுகிறது. நிழலால் மறைத்து சக்தி இலக்கு செய்து விடுகின்றன என்றால் மிகையாகாது. அடுத்தபடியாக இந்த 2ஆம் ஜாதகம் அதே ஒரு ஜாதகம், ஆனால் சிம்ம லக்னம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவர் ஏற்கனவே பழைய ஜாதகம் நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் சுக்கிரன் குரு பகையனால் போராட்டமான வாழ்க்கை. ஆனால் இந்த 2வது ஜாதகத்தில் அதே 12இல் சிம்ம லக்கணமாக இருந்து 12இல் குரு 11இல் ராகு 11இல் ராகு இருப்பது சிறப்பு என மூல நூல்கள் குறிப்பிட்டாலும் இந்த 11ஆம் இடம் என குறிப்பிடலாம்.
அடுத்தபடியாக இவர் இந்த கலசர்ப்ப அதே கலசர்ப்ப குரு மட்டும் தவிர லக்னம் தவிர மற்ற எல்லாம் இவர் ஒரு விஐபி. 5/4/1908 3 PM பீகார் மாநிலம் ஹாரா. இவர் மிருகசீரன் 2ஆம் பாதத்தில் பிறந்தார். ஜனதா கட்சி ஜெகஜீவன் ராம் மத்திய மந்திரி. பிற்காலத்தில் கட்சி தலைமை பொறுப்பு ஏற்றார். 11 ஆக இருப்பது சிறப்பு. சந்திரன் உச்சம் அடைந்து உள்ளார் மற்றும் செவ்வாயுடனும் சுக்கிரனுடனும் 4-7க்கு அதிபதியுடன் சுக்கிரன் ஆட்சி பெற்று உள்ளார். லக்னாதிபதி சூரியன் பணபர 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில். லக்னாதிபதி சூரியன் மறைவு ஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து உள்ளார். பகை பெற்ற கிரகம். ஸ்தானாதிபதி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அடுத்து பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2-8 இந்த சூரியன் அமைந்துள்ளதும் சிறப்பு என சொல்லலாம். அது புதன் 7இல் புதன் உள்ளதும் சிறப்பு. எனவே 7இல் உள்ள புதன் 2-11க்கு உரியவர். 2-11 சிறப்பாக அமைய பெற்றது. மிருகசீரிடம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதிக்கு சுக்கிரனுக்கு சுக்கிரனுக்கு நட்பு. அதனால் இவருக்கு காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் நட்பு. அதனால் சுப பலன்களை நிகழ்ந்தன. 9-10 பாக்கியாதிபதி தர்ம கர்த்தாதிபதி, அதாவது செவ்வாய் கர்மஸ்தானத்திலும் இருக்கிறார். 9-10க்குள்ள 9 செவ்வாய் 10. எனவே இவருடைய திசை என்று எடுத்துக்கொண்டால் முதல் திசை செவ்வாய் திசை. செவ்வாய் நன்மையான இடத்திலேயே அமர்ந்துள்ளார் 5க்கு. எனவே 2வது திசை ராகு திசை 18 ஆண்டுகள் சிறப்பாக இவருக்கு. 3வது திசையான குரு திசை 16 ஆண்டுகள் சிறப்பாக அமைய பெற்றது. அடுத்ததாக சனி திசை 19 ஆண்டுகளுக்கும் சிறப்பாக அமைய பெற்றது. அடுத்தபடியாக புதன் திசை 17 ஆண்டுகள் 75 வயது வரை சிறப்பாகவே அமைய பெற்றது. அதற்கு அடுத்து கேது திசை. கேது 5இல் இருந்தாலும் புத்திர ஸ்தானத்தை கெடுத்தாலே உடைய மற்றபடி வேறு எந்த கெடு பலன்களையும் பூர்வ புண்ணிய பலன்களை இவருக்கு அளிக்க ஞானத்தையும் அளிக்க தவறவில்லை என்று கூறினால் மிகையாகாது. எனவே இந்த அதாவது ஒப்பிடும் பொழுது இதற்கு முந்தைய பார்த்திய காலசர்ப்ப தோஷத்திற்கும் இந்த காலசர்ப்ப தோஷத்திற்கும் உள்ள வித்தியாசம் இவைதான். அது கடக லக்கணம், இது சிம்ம லக்கணம். இருந்தாலும் அந்த தசாபுத்தி பலன்களை என்று எடுத்துக்கொண்டால் இவையினுடைய ஆரம்ப திசை, அதாவது மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், அதனுடைய அதிபதி ஆனவர் ரிஷபம். எனவே சுக்கிரனுக்கு நட்பு நாள் இவர் சுப பலன்களை அனுபவித்தார் என்றால் மிகையாகாது. எனவே இவர் அனைத்து திசைகளும் சிறப்பான சிம்ம லக்கணத்திற்கு சிறப்பானவை அமையப்பெற்றது என்றால் மிகையாது. இதுவும் காலசர்ப்ப யோகமா தோஷமா என்று கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே அந்த ஜாதகத்திற்கும் இந்த ஜாதகத்துக்கும் ஒப்பிடும் பொழுது காலசர்ப்ப தோஷம் குரு லக்கணம் தவிர அந்த ஜாதகத்திலும் குரு மற்றும் லக்கணம் தவிர நிழல் கிரகங்களுக்குள் ஆகப்பட்டு உள்ளது. எனவே ஒரு ஜாதகத்தை மேம்போக்காக பார்த்து இது சர்ப்பதோஷம் என்றோ இது சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது என்றோ, குரு இந்த ஜாதகத்தில் இவருக்கு 12இல் குரு உச்சம் பெற்று இருக்கிறார். எனவே இந்த உச்சம் எடுத்துக்கொண்டு பலன்கள் கூற முடியாது. மிக அனுபவ அறிவை வைத்து மிகவும் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுகிறது. எடுத்த உடனேயே ராகு கேது வைத்தோ உச்சம் அடைந்த கிரகங்களை வைத்தோ இது சிறப்பான ஜாதகம், இது பாவத்துவமா சுபத்துவமா பாவத்துவமா என்று முடிவு செய்ய முடியாது என்பதற்கு இந்த 2 ஜாதகங்களும் உதாரணங்களாகும். 2 ஜாதகங்களும் நாம் ஒரே வரிசையில் ஒரே பதிவில் இட்டதற்கு இதுவே காரணம். ஒரு ஜாதகத்தில் சண்டாள யோகமாக அவர் தீமையான பலன்களை தரிக்கிறார் என்பது ஒரு சிந்தனைக்குரியது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். இது போன்ற பல உதாரண ஜாதகங்கள் உங்களுக்கு
அழைத்து கொண்டுள்ளேன். சுக்கிரன் உச்சம் பெற்றும் நிறைய ஜாதகங்களில் அந்த மற்ற கிரகங்கள் இணைவு, மற்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை வைத்து முடிவு செய்து பலன்கள் கூற வேண்டும். நன்றி, வணக்கம். தொடரும். நன்றி, வணக்கம். வளரும்.